Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாவ் பாஜி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 1 கப் இருக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் 2 மீடியம் சைஸ் கேரட், 10 பீன்ஸ், 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இது கூட காலிஃப்ளவர், பீட்ரூட், கேப்சிகம் இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த வெஜிடபிள்ஸ் பாருங்கள் நல்லா மசிகிற அளவுக்கு வெந்திருக்கணும். இன்றைக்கி நான் வந்து பருப்பு கடையிற மத்தி யூஸ் பண்ணி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து பொட்டேட்டோ ஸ்மாஷ் யூஸ் பண்ணி கூட மசிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 95% மட்டும் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை ஓரமாக வச்சிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் லைட்டாக உருகினதும் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 1/2 கப் இருக்கும். இது லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இதில் ஒரு கப் தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ திரும்பவும் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து 95% தான் ஸ்மாஷ் பண்ணோம், அதனால் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பாதி லெமனை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஃபைனலாக சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த பாவ் பஜ்ஜி மசாலா அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா பாவ் பன் இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடு மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பன்னை திருப்பி விட்டுறலாம். இந்த மாதிரி 2 சைடும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுக்கும் போது தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பாவ் பஜ்ஜி மசாலா வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை எடுத்துடலாம். அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.